ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ரயில்வேலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேலேருந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான். கிராஜுவேட் கேட்டகரிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே வந்து கிராஜுவேட் இல்லாதவங்களுக்குமே வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து நான் செப்பரேட்டாக வீடியோ போடுறேன், ஓகேவா? அது வந்த உடனே, சரிங்களா? இது வந்து கிராஜுவேட் கேட்டகரியில் இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்கு. உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னிலே வந்து நீங்கள் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20 வரலுமே டைம் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே, என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசரு, ஸ்டேஷன் மாஸ்டரு, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜரு, ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட்டு, டிராஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வைஸ் வந்து சேலரியுமே வந்து வேரி ஆகுது. 25,500லேருந்து 35,400 வரலும் குடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே வந்து உங்களுக்கு இவ்வளோ வந்து கிடைக்கும். அண்டு அது கூட அலவன்ஸுமே வந்து கவர்மெண்ட் படி உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் எல்லா போஸ்ட்டுக்குமே 18 வயசுலேருந்து 33 வயசு வரலும் குடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷனுமே வந்து இருக்கு. அதையுமே நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமா உங்களுக்கு கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் 3416 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் போஸ்ட் 921 வேக்கன்ட், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் மாஸ்டர் 615 குடுத்துருக்காங்க. சீனியர் கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, 638 வேக்கன்சி. இந்த மாதிரி ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா, 5810 வேக்கன்சிஸ் வந்து குடுத்துருக்காங்க, சரிங்களா? இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். வருஷம் வருஷம் ரிலீஸ் பண்ற நோட்டிஃபிகேஷன் தான், ஓகேவா? இதற்கு வந்து அதுக்கப்புறம் வேக்கன்சி வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகவுமே வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி ஏஜ் ரிலாக்சேஷன் சொன்னிருந்தேன் இல்லையா? ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எஸ்சி, எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து குடுக்குறாங்க. அதே மாரி எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரலும் இருக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்களே குடுத்துட்டு இருக்காங்க, ஓகேங்களா? மேக்ஸிமம் இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு கம்யூனிட்டிக்குமே தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு இருக்குது, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வந்து இருக்குது. அந்த மாரி வந்து மாறி மாறி இருக்கும், சரிங்களா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரையிலும் நீங்க வந்து ஓசி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, அதாவது பிசி, எம்பிசி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க சொல்லுங்க, நான் அப்ளை பண்ணி தரேன். ஏன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி தான். இதுக்குமே வந்து ஓபிசி தான் வந்து கேட்பாங்க, சரிங்களா? ரூ. 500 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து இதுல எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரூ. 400 வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ் மேனு, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டரு, பிடபிள்யூடி மாற்றுத்திறனாளிகள், அப்புறம் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூ. 250 தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த 250யுமே வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்ளை பண்ணும்போது பேங்க் டீட்டெயில்ஸுமே வந்து கேட்பாங்க. யாருக்காச்சும் அப்ளை பண்ணனாலும் சொல்லுங்க, நான் அப்ளை பண்ணி தரேன், சரிங்களா? தாராளமா வந்து அதுக்கு வந்து நீங்க எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸுமே வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கும், சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 90 நிமிஷத்துக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். 100 கொஸ்டினு. அதில வந்து 40 ஜெனரல் அவேர்னஸும், மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஒரு 30 கொஸ்டினும், ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்க்கு வந்து 30 கொஸ்டினும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 90 நிமிஷம் அதே எக்ஸாமு. 120 கொஸ்டின். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் அவேர்னஸ் 50 இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் 35 இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், ஓகேவா? அது வந்து இருக்கும். அதனோட சிலபஸ் டீட்டெயில் வந்து இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க, ஓகேவா? நோட்டிஃபிகேஷன்லயே குடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எது எதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த டைப்பிஸ்ட் போஸ்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் டிராஃபிக் அசிஸ்டன்ட்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிட்யூட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க போயிட்டு விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். ஒண்ணும் இல்ல, கூகுள்ல போயிட்டு ஆர்ஆர்பி சென்னை அப்படின்ட்டு போட்டீங்கன்னாலே போதும். உங்களுக்கு வந்து வரும், சரிங்களா? இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்ஆர்பி சென்னை கவர்ன்மென்ட் டாட் இன். இதுதான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு, சரிங்களா? இதுல வந்து போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா?
அதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, டிகிரி தான் வந்து கேட்டிருக்காங்க. டிகிரி படிச்சவங்க தான் இதற்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அதே மாரி 12த் படிச்சவங்களுக்குன்னு தனியா நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் வந்து விடுவாங்க. விட்டவுனே நான் அதுவுமே அப்டேட் பண்றேன். சரிங்களா? நம்ம சேனல் ஆல்ரெடியே வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாரி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்டின்ட்டு. அதுக்கேத்த மாரி கரெக்ட்டா இன்னைக்கு டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நம்ப தமிழ்நாட்டுல இருக்கிற வேக்கன்ஸீஸ் வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டலா 187 வேக்கன்ட்கள் வந்து இருக்கு. அதான் வந்து குடுத்துருக்காங்க. இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன், மாற்றுத்திறனாளிகளுக்குன்ட்டு தனித்தனியா வந்து குடுத்துருக்காங்க. இங்க லெஃப்ட் சைட்ல போஸ்டிங் நேமும், இங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி வைஸும் வந்து டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? எல்லா டீட்டெயில்ஸுமே கவர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சின்ன சின்ன அப்டேட்ஸுமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டு தான் வந்து வரோம். ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். இத மஸ்ட்டா உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.